அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமது தமிழக அரசாங்கம் 13 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். முதலாவது அறிவிப்பாக என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு முக்கிய சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. இது இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் பெற்ற உணவுப் பொருட்களின் மாதாந்திர ஒதுக்கீட்டை அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளது. இனி அரிசி, பாமாயில் மற்றும் பருப்பு போன்ற ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக 3 நாட்கள் 15,129 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 10, கோயம்பேட்டில் 2 முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன. தீபாவளிக்கு 14 நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர். மூன்றாவது அப்டேட்டா, தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூ.1000 உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்புகளை அரசு வெளியிட்டுள்ளது. ஒரு தனி குடும்பமாக வசிக்கும் பெண்ணுக்கு மகளிர் உரிமை தொகை கட்டாயம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடிப்படையான தேவை என்னவென்றால், அந்த பெண்ணிடம் தனியாக ரேஷன் கார்டு இருக்க வேண்டும். இதுவரை தனியாக ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் உடனடியாக தனியாக வசிக்கிறேன் என்பதற்கான மனுவை அளித்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம், அல்லது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய குறைதீர் முகாம்களில் நேரடியாக சென்றும் முறையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது அப்டேட்டா, தமிழக அரசு ஊழியர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும். 20% மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும். 8.33% மிகை ஊதியம் மற்றும் 11.67% கருணை தொகை வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஐந்தாவது அப்டேட்டா, இனி ஆதார் அப்டேட் செய்ய இவர்களுக்கு கட்டணம் கிடையாது. அதாவது பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கு முன்பு 100 இருந்த நிலையில் தற்பொழுது ரூ.125 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் பெயர், முகவரி, மொபைல் எண் ஆகிய சேவைகளுக்கான கட்டணம் ரூ.50 இருந்து 75 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டண உயர்வு செப்டம்பர் மாதம் முதல் அமலில் இருக்கும் என்று UIDAI தெரிவித்துள்ளது. இந்த கட்டண உயர்வு அறிவிப்புக்கு மத்தியில் 7 முதல் 15 வயதுடைய சிறுவர்களின் பயோமெட்ரிக் புதுப்பிப்புகளை புதுப்பிப்பதற்கு UIDAI கட்டணத்தை ரத்து செய்துள்ளது. இந்த சலுகைகள் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. இது வளரும் குழந்தைகளின் கட்டாய பயோமெட்ரிக் பதிவுகளை எளிதாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமாக முடிவாகவும் இருக்கும். அடுத்து ஆறாவது அப்டேட்டா, ஒன்றிய அரசின் அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டத்தை சீர்திருத்த சட்டம் எனப்படும் RDயின் படி தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டின் கீழ் தற்பொழுது மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. RDE சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கைக்கு பள்ளிகள் வாயிலாகவே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக RDE மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க முடியாது. பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என்றும், அந்த மாணவர்களின் சேர்க்கையின் பொழுது RDE சட்டத்தின் கீழ் அவர்களுக்கான ஆதார் அட்டை
குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் இவை அனைத்தையுமே நேரடியாக பள்ளிகளுக்கு எடுத்து சென்று விண்ணப்பிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 7வது அப்டேட்டா, தமிழ்நாட்டில் உள்ள 4 உயிரியல் பூங்காக்களுக்கு ரூ. 35 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு அளித்துள்ளார். மண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவன் இயற்கை பூங்காக்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவு அளித்துள்ளார். பூங்காக்களின் விரிவான மேம்பாட்டுக்காக ரூ. 35 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 8வது அப்டேட்டா, கேளிக்கை பூங்காக்களில் நிரந்தர ராட்சத ராட்டினம் இயக்க சுற்றுலாத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. புதிதாக ராட்சத ராட்டினம் அமைப்பவர்கள் சம்பந்தப்பட்ட துறையிடம் ISO தரச்சான்றிதழ் பெற வேண்டும் என்றும், ஏற்கனவே ராட்சத ராட்டினம் அமைத்துள்ளவர்கள் 6 மாதத்திற்குள் ISO சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் அறிவித்துள்ளனர். தற்காலிகமாக ராட்சத ராட்டினம் இயக்க சம்பந்தப்பட்ட துறையிடம் அனுமதி பெற வேண்டும். அதாவது தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான இணையதளம் விரைவில் உருவாக்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. 9வது அப்டேட்டா, மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடியது லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடியது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதா அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கான அப்டேட், தமிழ்நாட்டில் தீபாவளிக்காக பட்டாசு கடைகள் தற்காலிகமாக அமைப்பதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 6379 விண்ணப்பங்களில் 4390 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய விண்ணப்பங்கள் 10 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்படும் என தீயணைப்பு துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. 11வது அப்டேட்டா, நில அளவர், நில வரைவாளர் பதவிக்கான 5ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்விற்கு TNPSC அறிவித்துள்ளது. மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் குறுஞ்செய்தி, அதாவது SMS மற்றும் மின்னஞ்சல், இமெயில் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும். மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வதற்கான அழைப்பாணையை தனியே அஞ்சல் வழியே இனி அனுப்ப இயலாது அப்படிங்கிறதை 11வது அப்டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 12வது அப்டேட்டா, தெற்கு ரயில்வேயில் ரூ. 20க்கு ஜனதா கானா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நகரின் பல ரயில் நிலையங்களில் ஒன் ஸ்டேஷன் ஒன் தயாரிப்பு ஸ்டால்கள் மூலம் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் தெற்கு ரயில்வே இப்போது முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு மலிவு விலையில் உணவு வழங்கும் ஜனதா கானா திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. அடுத்து கடைசி அப்டேட்டா என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வரும் வெளிநாட்டு பயணிகள் குடிவரவு பிரிவு செயல்முறைகளை எளிதாக்கவும் வேகமாகவும் முடிக்க அரைவல் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டவர்கள் இனி விமான நிலையங்களில் வரிசையாக நின்று காகித படிவங்களை நிரப்ப தேவையில்லை. பயணத்திற்கு முன்போ அல்லது வருகையின் போதோ ஆன்லைனில் எளிதாக இந்த படிவத்தை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு மொத்தமாக 13 வகையான அப்டேட்டை நமது தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த அப்டேட்டுகள் எல்லாத்துக்குமே பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் ரிலேட்டடான என்னென்ன தகவல்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இது போன்ற பல வீடியோஸ்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.